இந்த விஷயத்த உங்கனால ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கா இருக்கட்டும், இல்லன்னா குட்டுக்கா இருக்கட்டும், அவங்க அப்பா என்ன கேட்டாலும் உடனே வாங்கி குடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஆனா அவருக்குன்னு செய்யறப்போ, "இல்ல அப்புறமா வாங்கிக்கலாம். இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. இதே வார்த்தைய என் அப்பாகிட்ட இருந்தும் நான் கேட்டிருக்கேன். தீபாவளி, பொங்கல் எதுனாலும் சரி, எங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாரு. அவருக்கு எடுக்க சொன்னா, "எதுக்குப்பா வீண் செலவு?" அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி தான் இப்ப குட்டுவோட அப்பாவும் பண்றாரு. நான் இந்த பர்த்டேக்கு எப்பயும் போல அவருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனாலும் வரல. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எதுக்கு வீண் செலவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுவே எனக்கெல்லாம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு கலவரமே வந்திருக்கும். ஆனா அவரு கூலா விடுப்பா அடுத்த தடவ பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. கடையில போய் வாங்கி தரத விட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்காக பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவருக்கு எனக்கு பிடிச்ச அந்த ப்ரௌனி கேக் தான் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சு கொடுத்தோன்னுமே குட்டுவோட அப்பாக்கு அவ்வளோ ஹாப்பி. அவரோட எல்லா பர்த்டேக்குமே நான் ஓரளவுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த டைம் நம்ம இப்படி குடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அவருக்கு எல்லா கிஃப்ட்ட விட இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம குடுக்குற கிஃப்ட்ட விட நம்ம போடுற எஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது.